நீங்க இதுவரை செய்யறதுல ஒரு தடசம் இல்லை. நீங்க ஏதாவது மாற்றி செய்யறதா மாற்றி செய்யறவான்னு இல்லை. நீங்க இதுவரை செய்யறது மாதிரி செய்துட்டுருங்க. ஏதாவது குறை உண்டான்னு சாமிகிட்ட கேட்கறீங்க இல்லையா? திருப்தியா இருக்கான் செய்ய. இன்னும் நீங்க இப்போ ஒரு ஆள் இறந்ததுல எல்லாருக்கும் மனசுக்கு மனஸ்தாபமா இருக்கு. அது எதனாலன்னு பார்க்கணும் கண்டிப்பா. சாமிக்கு பற்றுமா குறையா இல்லை. அது நல்ல தெய்வ பக்தர். சாமிக்கு கூட தான் நிற்கிறாரா, அதனால அவருக்கு கூட தான் நிற்கிறாரு. அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நீங்கள் நினைக்காண்டா. அவருக்கு ஆத்மா சாமிக்கு கூட தான் நிற்குது. அதனால உங்களுக்கு அது துணையாக தான் காட்டுது. அவர் கஷ்டப்படாமல் போயிருக்காருன்னு காட்டுது. சாமிக்கு கூட தான் நிற்குது. அதனால நீங்கள் அதை வருத்தப்படுறதுக்கு இல்லை. ஒரு சாமியாக்கு தான் காட்டுது. ஒரு ஆக்சிடெண்ட்டாக வேற இவர் நம்ம இப்படி வந்து கோவில் இது 41 கடையில் ஆக்சிடென்ட் எப்படின்னு ஆயிடுச்சானு அது ஏதாவது கோவிலில் போகிறவன்டான்னு பார்ப்போம். இது வந்து இயற்கை மரணம் மாதிரி காட்டுது. அவருக்கு வேற தொந்தரவு மாதிரி ஒன்றுமே காட்டல. சாமியை கூட தான் காட்டுது. அவர் தான் இங்கே தொடங்கி வச்சாரு. அவர் சாமியை கூட நிற்கிறாரு. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் வாங்க இது மாதிரி செய்ய. சாமி நல்ல அருளா இருக்கு, நல்ல திருப்தியா இருக்கு. இதாவது இங்கே இனி வேற அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னா ஒண்ணுமே நீங்க அப்படி செய்யக்கூடாது. செய்யறது திருப்தியா இருக்கு. இதுல நல்ல சாமிக்கு பார்வை இருக்கு. போருமானு பார்ப்போம். கவர்னர் ஒரு மாசத்துக்கு இருந்தாலும் இல்லையா, அதே கண்டினியூ பண்ணுங்க. போது இதுவரை செய்யறதுல சாமிக்கு திருப்தியா வேணுமா வேண்டாமா அது பார்ப்போம். செய்தா நல்லது. செவ்வாய் வெள்ளியும் ஒரு விளக்கு போட்டா நல்லது. அதை கூட்டுனா அதுலேயே ஐஸ்வர்யம் ஒன்று இருக்கிறது. செவ்வாய் வெள்ளி ஒரு விளக்க போடுங்க. டெய்லி வேண்டாம். காலையிலே சாயந்தரமா உங்க வசதிக்கு வந்து ஒரு விளக்கெல்லாம் போட்டு சாமிக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உள்ள கொஞ்சம் கொஞ்சம் துளசியானாலும் பறிச்சு வச்சுட்டு போங்க. அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கையும் போட்டு நீங்க முடிஞ்சா ஒரு குடம் தண்ணி எல்லாருக்கும் ஒரு குடம் தண்ணி போய் வீத்திட்டு இந்த நினைச்சு போட்டுருக்க பட்டை கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுட்டு போங்க. நிவேத்தியமாயிட்டு பழம் ஒரு குடல பழம் கொண்டு ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு தட்டில் வச்சாலே போதும். நிவேத்தியம் வைக்கிறதுக்கு யாராவது கொண்டு சப்போர்ட் உண்டுன்னா பாயசமா இன்னும் வைக்க. எல்லாம் இருந்தால் ஒரு பழமா கொஞ்சம் பொரியா வைங்க. அவ்வளோதான். அங்கே பொரி இருந்தால் அந்த பொரி வைங்க. நாங்கள் சாமிக்கு பாயசத்துக்கு வர பொரி வைப்போம். ஏதாவது ஒன்று வைக்கணும். தொடர்ந்து நீங்கள் விளக்கு வச்சுட்டு போச்சுன்னா செவ்வாய் வெள்ளி வச்சிங்கன்னா நல்லது. வைக்கையில் தப்பு இல்லை. அது உங்கள் வசதி. அது தப்பு. அதுக்கு பகரம் தான் கேட்குறேன். நிவேத்தியம் இப்போ ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் செவ்வாய் வெள்ளியில் வருதுன்னா பாயசம் வைக்கிங்கன்னு சொல்லி இனி அடுத்த தடவை பாயசம் வைக்கணும் இல்லை, பொரி வைக்கிறான். பொரி இங்கே இருக்கு. அதை நீங்கள் நீட்டாக பிறகு கொஞ்சம் தட்டில் பொரி வச்சா பாயசத்துக்கு சமமாகுமா? அரிப்பொருள் ஏதாவது வைக்கிறது பாயசத்துக்கு சமம். பொரிய வச்சா அவரும் வேண்டாம். பொரி மட்டும். அதுக்கு தான் நாங்கள் பொரியே கேட்குறது. பொரி மட்டும் வச்சா போதும். பொரி இல்லாட்டா அதுவும் உங்களுக்கு பொரி இல்லாமல் இருந்தால் பழம் வைக்க. ஒவ்வொரு தட்டில் ஒரு பழம் வைக்கிற பிறகு நீங்கள் ஒரு வெள்ள பழம் வாங்கிட்டு எல்லாரும் கொண்டு வச்சா போதும். ஒரு பழம் வைக்கிறது தப்பு இல்லை. எத்தனை பார்க்க அது ஒன்றும் வேண்டாம். ஏதாவது ஒன்று வச்சு எடுக்கணும் சாமிக்கு முன்னே. அது போதும். வேற ஏதாவது பூஜை பண்ணக்கூடியது கேட்போம். சேர்ந்து உங்க எல்லாருக்கும் செய்யலாம். எல்லாருக்கும் சாமி ஆசீர்வாதம். இப்போ செய்யாளுக்கு கூட ஒரு ஆளோட சப்போர்ட் பண்ணது தப்பு இல்லை. நீங்கள் தானே வெளியில இருந்து ஆளும் வேணும் இல்லை, நீங்களே செய்யலாம்னு சொல்லுது. வெளியில இருந்து ஆள் வேணுமா வேண்டாமா, புதிய ஆள் போடணுமா, பூஜாரி வேணுமா வேண்டாமா, சாமிகிட்ட கேட்போம். பெரிய திருப்தி இல்லை. நீங்க செய்யறது போறது. இனி எல்லாருக்கும் ஐஸ்வர்யா அடிக்கிறேன் கிடைக்கணும்னு கேட்குறேன். திருப்தியா இருக்கு. செய்யுங்க. நல்லா மாற்ற எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. டெவலப் வந்துட்டே இருக்கு கோவில். அது மாதிரி உங்களுக்கும் வரும். வேற ஏதாவது தெரிஞ்சே சொல்லு எனக்கு. நீங்க செய்ய சாமியை திருப்தி தான் ஏற்றிருக்காரு. அவரு தான் முன்னுக்கு நிற்கிறாரு. நல்லா ஆயிரமா நான் நிற்கிறீங்க. இங்க நினைச்சு நீங்க எதுக்கு போங்க, இந்த சாமியை நினைச்சு போங்க. சக்சஸ் ஆகுது எல்லாம். எங்க போறதுனாலும் குடும்ப சாமியை நினைச்சிட்டு போங்க. ஓகே, அனுப்புறம் வந்து செய்யுங்க. பாருங்க